கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 33 சங்கீதம் 20வது வசனம். சங்கீதம் 33 வசனம் 20 கடைசி பகுதி. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமானவர். அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமானவர். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கடவுள் நம்முடைய பாதுகாப்பாக நமக்கு அரணாக இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்தி கொண்டு வருகின்றார். இந்த உலகத்தில் நிகழ்கின்ற இந்த விபத்துகள், மரணங்கள், சடிதியாக வருகின்ற ஆபத்துகள், இவை எல்லாவற்றையும் நாம் பார்க்கும் பொழுது கடவுள் எத்தனை அதிகமாக நம்மீது இரக்கம் உள்ளவராய், கிருபை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த முடியும். கர்த்தர் நல்லவர், அவரை ருசித்து பாருங்கள் என்று எழுதியிருக்கிற வண்ணமாக நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் எவ்வளவு நல்லவராக, நன்மை செய்கிறவராக, நம்முடைய ஜீவனை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார் என்பதை நாம் நினைக்கையில் நிச்சயமாகவே நாம் ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிற மக்களாக நாம் காணப்படுவோம். சங்கீதக்காரனும் அதை தான் இவ்விடத்தில் குறிப்பிடுகின்றார். அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமானவர். அந்த அவரே என்ற வார்த்தை மிக மிக முக்கியமான வார்த்தை. அவரே என்றால் அவரை தாண்டி அல்லது அவர் இல்லாமல் வேறொருவர் இல்லவே இல்லை என்பதுதான் அதனுடைய பொருளாக இருக்கிறது என்பது நமக்கு நன்றாக தெரியும். அப்படியானால் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு மெய்யான பாதுகாப்பு இந்த உலகத்தில் இருந்து எவ்விடத்திலிருந்து வருகிறது? நம்முடைய மெய்யான ஆசீர்வாதம் என்பது எங்கே இருந்து வருகிறது என்றால் அவரே. அவர் இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகையினால் தான் சங்கீதக்காரன் மற்றொரு இடத்துல சொல்லும்பொழுது இப்படி சொல்லுவார், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுடைய பிரயாசம் விருதா, கடவுள் நகரத்தை காவாராகில் காவலாளி விழித்திருக்கிறது விருதா என்று எழுதியிருக்கிறது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அப்படியாய் கடவுள் நமக்கு எல்லாமானவராக இருந்து அவர் நம்மை பாதுகாத்து நமக்கு வழி நடத்தி நமக்கு கேடகமும் மகாபெரிய பலனுமாக இருந்து நம்மை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்து நடத்தி கொண்டிருக்கிறாரே, அந்த கிருபையை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். தாவீது சொல்லுகிறார், அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமானவர். என் வாழ்க்கையிலே தனிமையாக இருக்கும் பொழுது, கைவிடப்பட்ட நிலையை உணரும் பொழுது, அல்லது மக்கள் என்னை மறக்கும் பொழுது அவரே எனக்கு துணையாக இருக்கிறார். நான் யாரை நேசித்தேனோ, யாரை நம்பினேனோ, அவர்கள் மூலமாக எனக்கு துன்பம் வரும் பொழுது அவரே எனக்கு கேடகமாயிருந்து அவரை பாதுகாக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த நல்ல தெய்வத்தை நாம் நன்றியோடு துதிக்கிற மக்களாக, அவருடைய திரு சித்தத்தின்படி வழிநடத்தப்படுகின்ற மக்களாக நாம் காணப்பட வேண்டும். அவ்விதமாய் தேவனுடைய திருக்கரத்தில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்திருக்கும் பொழுது கடவுள் இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு கேடகமாக இருந்து, நமக்கு அவர் பாதுகாப்பாக பலனாக இருந்து நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே தேவனுடைய திருக்கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணித்து ஆண்டவரை நோக்கி பாருங்கள். இந்த பொல்லாத உலகத்தில் எங்கு பார்த்தாலும் நம்பிக்கை துரோகமும், எங்கு பார்த்தாலும் காய்ப்புணர்ச்சிகளும், நமக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்களையும் பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்மை காக்கிறவர், கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறவர், கர்த்தர் நமக்கு கேடகமாக இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். கடவுள் தாமே நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து அவருடைய திரு சித்தத்தின்படி வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.